சைக்கிள் தான் அவருக்கு வீடே. Gopalakrishna here, by cycle yatra I am coming. Rigveda Brahmana Veda Adhyanta Pillar Govil Devi Govil 1800 அப்படி ஒரு கோலா தரிசனம் பண்ணிட்டு வர சைக்கிள் பாத யாத்திராலே வந்துட்டு இருக்கு. வீட்டுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் அந்த சைக்கிள்ல இருக்கு. எங்க தண்ணி வசதி இருக்கோ அங்க அரிசி சிறுபருப்புலாம் வச்சுட்டு இருக்கேன். நானே சமைச்சு சாப்பிடுவேன். அவரது வாழ்க்கையே சிவனை தேடி செல்வதையே வழக்கமாகி விட்டார். மேப் ரூட்டா அட்ரஸ் புக்கோட எல்லா கோல் தரிசனம் பண்ணிட்டு வரேன். பசுபதிநாத்ல இருந்து வரேன். ஒரு நாளைக்கு 10-12 கிலோமீட்டர் ஓட்ட சைக்கிள்ல ஓ நம்ம சிவாய. தென்காசி மாவட்டம் ஆயக்குடியை சேர்ந்த இவர் இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு சென்றுவிட்டு தற்போது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடிக்கு வருகை தந்த அவர் குறித்த காணொளி காக்கி சட்டை கார்த்தி என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் இது குறித்த காட்சியை பகிர்ந்திருக்கிறார்கள். காஷ்மீரில் தொடங்கி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக ஸ்தலங்களுக்கும் செல்வதையே தனது வாழ்வின் லட்சியமாக கொண்டு அதில் பெரும்பாலான ஸ்தலங்களுக்கும் சென்று விடுகிறார். கையில் இந்திய வரைபடத்தை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கும் சென்று வழிபாடு மேற்கொண்டு வருகிறாராம். சைக்கிளிலேயே தனக்கு சமையலுக்கு தேவையான அரிசி பருப்பு போன்ற பொருட்களை வைத்திருக்கிறார். செல்லும் வழிகளில் வயல்வெளி ஓரமாக நிழல் இருக்கும் பகுதி தண்ணீர் கிடைக்கும் பகுதிக்கு சென்று சமைத்து சாப்பிட்டு கிடைக்கும் இடங்களில் தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டு அவர் இப்படி பயணமாகி கொண்டிருக்கிறார். குறைந்த அளவு சமையல் எரிவாயு வைத்திருக்கிறார். கறிக்கொட்டைகளையும் மூட்டையில் வைத்திருக்கிறார். அடுப்பு ஏற்படுத்தி விறகுகளை சேகரித்தும் உணவு சமைத்து அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டு வருகிறாராம். உலக நன்மை கருதியும் ஊழலற்ற நிர்வாகம் உருவாக வேண்டியும் உலக மக்கள் அமைதியாக வாழ வேண்டியும் இவர் இந்த பயணத்தை மேற்கொண்டதாக கூறியிருக்கும் நிலையில் அந்த ஆன்மீகவாதிக்கு ஏராளமான பக்தர்கள் வணக்கங்களை தெரிவித்து வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் GT ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல், சாலையா காட்டன் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்.